அடுத்து ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். சென்னையில் தனியார் கல்லூரியில் மாடியிலிருந்து குதித்த மாணவி உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இதற்காக அந்த மாணவி மாடியிலிருந்து குதித்திருக்கிறார், என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. புளியாந்தோப்பு பகுதியை சேர்ந்த ஆஷா என்பவர் தேனாம்பேட்டையில செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பிரபல தனியார் கல்லூரியில பயின்று வந்தார். அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். நிலையில கடந்த 12ஆம் தேதி கல்லூரியில் இருந்து வெளியே வந்த மாணவி திடீரென 3வது மாடியில் இருந்து திடீரென கீழே குதித்தார். படுகாயம் அடைந்த அந்த மாணவியை அருகில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவர் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அவரிடம் இந்த நடத்தப்பட்ட அந்த விசாரணையில இவர் வந்து ஆல் டிக்கெட்ல ஒரு கடிதம் போல ஒரு எழுதி வைத்து விட்டு நோ ஒன் இஸ் ரீசன் ஃபார் மை டெத், டொனேட் மை பாடி பார்ட்ஸ் ஆஃப்டர் மை டெத் என்ற எழுதி வைத்து விட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. இது தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்ற உயிரிழந்த மாணவியின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.